ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இளையராஜா பேசுகிறேன். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் நான் இன்றைக்கான வீடியோவில் கொடுக்க போகிறேன். அதாவது இப்போ உள்ள ஒரு சில பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் அப்படின்றது கிடைக்க மாட்டுறது, ஒரு நல்ல அட்வைஸ் அப்படிங்கிறது கிடைக்க மாட்டேங்குது. அதாவது ஒரு நல்ல மோட்டிவேஷனல் ஸ்பீச்சும் நல்ல ஒரு தைரியமான இதுவும் பாதி பேருக்கு இல்லை, அப்படி தானே? அந்த தைரியத்தை வர வைக்கிறதுக்காண்டி தான் நான் ஒரு சின்ன ஐடியா பண்ணி ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்கலான்னு இருக்கேன். ரேடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ரேடியோக்குள்ளே போகலாம். அதாவது ஒரு மனுஷனுக்கு என்ன தேவைன்னா, வாழ்க்கையில் சக்ஸஸ் தேவை இல்லையா? அந்த சக்ஸஸை நம்ம அடையணுன்னா ஹார்ட் ஒர்க் தேவை இல்லையா? அந்த ஹார்ட் ஒர்க்குங்கிறது இப்போ ஒரு சில பேர்கிட்ட இருக்குது, ஒரு சில பேர்கிட்ட இல்லை. அந்த இல்லாதவனுக்கு நான் கொடுக்குற ஒரு சின்ன மோட்டிவேஷனல் ஸ்பீச் தான் இது. அவங்க ட்ரை பண்ணதுனால அவங்களுக்கு இல்லைன்னு நான் சொல்ல வரல. ஒரு சில பேர் நிறைய பண்ணியிருப்பாங்க, ட்ரை பண்ணியும் கிடைக்காதவங்களுக்காண்டி இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் நான் கொடுக்குறேன். அதாவது பொதுவாக ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் தேவை இல்லையா? அந்த சக்ஸஸ் அடையணுங்காண்டி தான் அவன் ஹார்ட் ஒர்க் பண்ணுறான். அப்போ வாட் இஸ் சக்ஸஸ்? முதல்ல சக்ஸஸ்னால் என்னன்னு தெரியணும். சக்ஸஸ்னால் என்னது? வெற்றி. ஒரு மனிதனுக்கு அவனுடைய வாழ்க்கையில கிடைக்கக்கூடிய வெற்றி. அந்த வெற்றியை எப்படி அடையணும்னா ஹார்ட் ஒர்க்கால் தான் அடையணும். புரியுதுங்களா? அந்த வெற்றி ஹார்ட் ஒர்க்கால் தான் கிடைக்கணும். அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு என்ன வேணும்? உங்கள் லைஃப்பில் ஒரு கோல் முதல்ல இருக்கணும். ஒரு நல்ல கோல். நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு இன்ஜினியர், நான் ஒரு வக்கீல் அப்படின்னு உங்களை நீங்களே சின்ன வயசில் இருந்தே மோட்டிவேட் பண்ணி கொண்டு வந்தால் தான் அந்த ஹார்ட் ஒர்க் கீ அப்படின்றது வரும். அதனால முதல்ல உங்களுக்கு ஒரு கோல் தேவை. அந்த கோலை நீங்கள் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கோலை நோக்கி நீங்கள் ஓட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் ஹார்ட் ஒர்க், வேறு எதுவுமே இல்லை. உங்களை சுற்றி என்ன நடந்தாலும் உங்களுக்கு கவலை இருக்காது. அந்த டாக்டர் ஆகணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது தான் இருக்குமே தவிர அந்த இது இருக்காது. அவங்கள சுற்றி என்ன நடந்தாலும் சரி அந்த எண்ணம் உங்களுக்குள்ளே இருக்காது. நீங்கள் என்ன அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு இருக்கும். சரி, இப்போ இந்த சக்ஸஸை எப்படி அடையணும்? ஹார்ட் ஒர்க்கால் தான் அடைய முடியும். அதுதான் நான் ஒரு ப்ராவர்ப் சொல்கிறேன், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது ஹார்ட் ஒர்க் அப்படின்னா என்னதுன்னா, ஹார்ட் ஒர்க் இஸ் எ பெஸ்ட் கீ டு சக்ஸஸ். ஒரு மனிதன் வாழ்க்கையில் வெற்றி அடைய இந்த கடின உழைப்பானது பயன்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் வெற்றி தேவைன்னா இந்த ஹார்ட் ஒர்க் கீயை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, முதல்ல உங்கள் மனசில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் எடுக்கணும். உங்கள் மனசில் நான் என்ன பண்ண போகிறேன், என்னால் ஒன்றும் முடியாது அப்படின்ற தாட் உங்களுக்குள்ளே வரக்கூடாது. ரெண்டாவது, யூ வாண்ட் டு செட் எ கோல். உங்கள் வாழ்க்கையில் ஒரு கோல் செட் பண்ணணும். மூணாவது, உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணணும். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் உங்களை யாருமே மோட்டிவேட் பண்ண மாட்டாங்க. அப்படியே மோட்டிவேட் பண்ண ஒரு 2-3 பேர் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கலாம், இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை உங்களை சுற்றி உள்ளவங்களாக இருக்கலாம். உங்களை மோட்டிவேட் பண்ண ஒரு சில பேர் கடவுள் அனுப்புவார். சில டைமும் கடவுளே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களை மோட்டிவேட் பண்ணலாம். அதை நீங்கள் பிடிச்சிக்கணும். இது எல்லாத்துக்கும் மேலே செல்ஃப் மோட்டிவேஷன் இருக்கணும். உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதாவது என்னால் முடியும், நான் பண்ணுவேன்,
இது வந்து நடக்கும், இதை வந்து நான் நடத்தி காட்டுவேன், நான் ஒரு டாக்டர் ஆகி காட்டுவேன் அப்படின்றத உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கணும். புரியுதா? உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணுறதும் அது ஒரு டைப்பு, உங்களை மற்றவங்க மோட்டிவேட் பண்ணுறது அது ஒரு டைப்பு. உங்களை மற்றவங்க மோட்டிவேட் பண்ணி நீங்கள் மோட்டிவேட் ஆகிறத விட அந்த செல்ஃப் மோட்டிவேஷனுக்கு பவர் அதிகம். அதுதான் சொல்ல வரேன். இப்போ சில பேருக்கு அது இருக்குது, சில பேர்கிட்ட இல்லை. இல்லாதவங்க வந்து கவலையே பட வேண்டாம். முதல்ல நான் சொல்கிற மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி வெளியே போட்டுருங்க. லைஃப்பில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க அந்த நெகட்டிவ் தாட்ஸை தூக்கி வெளியே போட்டுருங்க. உங்கள் மனசை விட்டு தூக்கி வெளியே போட்டுருங்க. ரெண்டாவது, உங்களுக்கான ஐடியா, அதாவது கோல், அதை முதல்ல கண்டுபிடிங்க. நீங்கள் டாக்டராகவோ இல்லை டாக்டர் ஆகணுன்னா டாக்டர், வக்கீல் ஆகணுன்னா வக்கீல், ஏதாவது ஒரு நல்ல கோல் உங்கள் லைஃப்பில் செட் பண்ணிக்கோங்க. மூணாவது, அந்த செல்ஃப் மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே வரணும். நான் இதை அடைஞ்சே தீரணும், நான் அதை எப்படியாவது பண்ணுவேன் அப்படின்ற மோட்டிவேஷன் உங்களுக்குள்ளே வரணும். நாலாவது விஷயம் ஸ்போர்ட்ஸ். அதாவது படிப்பு மட்டும் இல்லை, ஸ்போர்ட்ஸும் விளையாடணும். ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான மைண்டு வந்து ஃப்ரெஷ் ஆகும். அதே சமயம் ஃப்ரெஷ் ஆகிட்டு உங்களுக்கு ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். அந்த ஐடியாவில் அந்த கோலை செட் பண்ணலாம். நான் இதை ஆக போகிறேன் அப்படின்ற ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். அதாவது ஸ்போர்ட்ஸ் வந்து மைண்ட் ஃப்ரெஷ். அந்த மைண்ட் ஃப்ரெஷ்ஷு தான் உங்களை வந்து ஒரு இதாக்கும். இப்போ நான் ஒரு தத்துவம் சொல்கிறேன். சிலையை நம்ம கையெடுத்து கும்பிட்றோம் இல்லையா, ஆனால் படியை நம்ம மிதிக்கிறோம். கரெக்டா? இப்போ அந்த படி வந்து சாமிகிட்ட கேட்குது, ஏயா உன்னை மட்டும் எல்லாரும் கையெடுத்து கும்பிடுதாங்க, என்னை மட்டும் ஏயா மிதிக்கிறாங்க அப்படின்னு கேட்குது. அதுக்கு அந்த சாமி சொல்லுது, நீ ஒரு அடி தான் வாங்கின, அந்த இதாக பண்ணதுக்கு படியாவதுக்கு நீ ஒரு அடி வாங்கின. ஆனால் நான் இந்த கண்ணுக்கு 4000 அடி, மூக்குக்கு 6000 அடி, கைக்கு 7000 அடி, இப்படி ஒன்றுக்கும் ஒவ்வொரு அடி வாங்கி தான் நான் சிலையாயிருக்கேன். அதாவது அதுக்கு முன்னாடி உன்ன மாதிரி படியாக தான் இருந்தேன். இப்படி ஒவ்வொரு அடியாக படிப்படியாக அடி வாங்காமல் வாழ்க்கையில் எதுவும் கிடைக்காது. கஷ்டப்பட்டால் தான் உயர முடியும் இல்லையா? இப்போ உள்ள காலத்தில் கரெக்டு தானே? இப்போ உள்ள காலத்தில் கஷ்டப்பட்டால் தான் உயரவே முடியும். அப்போ அந்த அடியை வாங்க 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 தான் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது அடுத்தடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களை வந்து பக்குவப்படுத்தும். தோல்வி இல்லாமல் வெற்றி வராது இல்லையா? ஒரு தோல்வி இருந்தால் தான் இன்னொரு வெற்றி வரும். அதைத்தான் நானும் சொல்கிறேன். உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல ஒரு கோலை செட் பண்ணி அதை நோக்கி பேகிட்டே இருங்க. 4 பேர் 4 விதமாக பேச தான் செய்வாங்க. அதெல்லாம் நீங்கள் கண்டுக்கிடவே கூடாது. பி யுவர் செல்ஃப், திங்க் யுவர் செல்ஃப், செட் ஏ கோல் அண்ட் ரன், வின் இட். அவ்வளோதான். இப்போ உள்ள காலத்தில் செல்ஃப் மோட்டிவேஷனுங்கிறது ரொம்பவே தேவை. அதனால் நான் சொன்ன மாதிரி ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் இருந்துச்சுன்னா அதை முதல்ல தூக்கி வெளியே போடுங்க. உங்கள் மைண்டை ஸ்போர்ட்ஸ் வச்சு ஃப்ரெஷ் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல கோல், என்ன பண்ணலாம் லைஃப்பில், நம்மளை அடுத்து என்ன பண்ண போகிறோம், அதாவது எந்த கோலுக்கு நம்ம போக போகிறோம், எதை நம்ம அச்சீவ் பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் ஒரு நல்ல கோல் செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள செல்ஃப் மோட்டிவேஷன் அதையும் பண்ணிக்கோங்க. ஹார்ட் ஒர்க், அதுக்காண்டி ஓடிக்கிட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை ஒரு நல்ல சக்ஸஸ் ஆனது உங்கள் லைஃப்பில் கிடைக்கும். சக்ஸஸுங்கிறது எல்லாருக்குமே கிடைக்கும் இல்லையா? எனக்கு கிடைக்கலாம், உங்களுக்கு கிடைக்கலாம், யாருக்குனாலும் சக்ஸஸுங்கிறது கிடைக்கலாம். ஸோ பி கூல் அண்ட் மோட்டிவேட் யுவர் செல்ஃப், ரன் ஹார்ட் ஒர்க் அண்ட் பி சக்ஸஸ். ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் தான் தேவை.
என்னடா இவன் அறுக்குறானே அப்படின்லாம் நினைக்க வேண்டாம். இப்போ உள்ள பாதி பேர்த்துக்கு இல்லை, அதனால சொல்ல வரேன். ஸோ உங்கள் வாழ்க்கையில் என்ன வேணாலும் நடக்கலாம், என்ன ஒரு புதிய திருப்பம் வேணாலும் நடக்கலாம். அதுக்கு நீங்கள் தயாராக இருந்துக்கணும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி. கெட்டதாக இருந்தால் எக்ஸ்ட்ரா ஒரு நல்லது நடக்கும்னு அர்த்தம். அதே நல்லதாக இருந்தால் கூடுதல் உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும்னு அர்த்தம். எதனாலும் பாசிட்டிவாக எடுத்துக்கணும், நெகட்டிவாக எடுக்கக்கூடாது. நமக்கு நெகட்டிவாக எடுக்க 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 தான் நமக்கு வந்து அது வந்து ஆபத்து. நம்ம அதை மைண்டை திரும்ப 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 ஏற்றும் போது அது வந்து நமக்கு வந்து ஒரு சில இது வரும், டிசீசஸ் வரும். மைண்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், கம்ப்ளீட்டாக இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கான லைஃப்பில் ஒரு சரியான கோலை செட் பண்ணவும் முடியும், அதை நோக்கி ஓடவும் முடியும், ஹார்ட் ஒர்க்கும் பண்ண முடியும், சக்ஸஸும் அடைய முடியும். புரிஞ்சுதா? இந்த மோட்டிவேஷ்னல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மீண்டும் இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நெல்லைராஜ். சரிங்களா? நான் சொன்ன அந்த சக்ஸஸ், ஹார்ட் ஒர்க் இஸ் எ பெஸ்ட் கீ டு சக்ஸஸ் அப்படின்ற ஒரே ப்ராவர்பை மட்டும் உங்கள் மைண்டில் நான் வச்சுக்கோங்க, வேறு எதுவுமே வேண்டாம். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். அதாவது இது வந்து அது என்னன்றத பார்ட் 2ல் சொல்கிறேன். இது பார்ட் 1, பார்ட் 2ல் நான் சொல்கிறேன். அடுத்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் வரும், பார்ட் 2ல் நான் கண்டிப்பாக சொல்கிறேன். சரிங்களா? நன்றி.